ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை மீண்டும் கிராமிற்கு ₹90 அதிகரித்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா? இப்போ மாலை நிலவரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹90 அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் ₹10,240 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹2 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹142 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாலை 4 மணி நிலவரப்படி தங்கத்தோட விலை அதிகரிக்குமா நாளைக்கு குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலையில் சின்ன ஒரு இறக்கம் இருந்ததுங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காலையில் என்ன நிலவரத்தில் இருந்தோ அதே போல தான் இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 7 பைசா கிட்ட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குங்க. ஸோ காலையிலத்துக்கும் இப்போது அதாவது ரேட் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இப்போதைக்கு எதுவும் மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இதையும் சொல்லிக்கிறேன் பார்த்துங்க, நேற்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாலை ஒரு 4 மணிக்கும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. இரவு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கு இல்லை, இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் ஒரு ₹20 ₹50 தான் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். காலைல பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமே இருந்ததுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்ம சொல்லிட்டோம். காலையில் வீடியோவில் நம்ம சொன்னோம். ஏன்னா வந்து மார்க்கெட் நிலவரம் நேற்று வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இன்றைக்கி காலையில் தான் வந்து அதிகரிச்சுது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ மாலை நிலவரத்தில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. இரவு இதே ஸ்டேட்டஸில் இருக்கா, இல்லை மாற்றங்கள் இருக்கா, இல்லை நாளை காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டு வீடியோ போடுறோங்க. ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைமில் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இதே போல் இருந்ததுன்னா ஸோ 10,240 இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 ₹30 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா, இல்லை இரவு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு இரவு 9 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. ஸோ இதே கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளி கிராமிற்கு மேலும் ₹1 இன்று பார்த்தீங்கன்னா ₹142 விற்பனை செய்யப்படுது இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலேருந்து கிராமிற்கு ₹1 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ வெள்ளி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து புதிய உச்சம், அதாவது லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா 135 36 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. 36 38 அப்படி இருந்தது. தற்பொழுது பார்த்திங்கன்னா 140 கிராஸ் ஆகி ₹142 இன்று. ஸோ இதே ஸ்டேட்டஸ் இப்போ வந்து சர்வீஸ் லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. இதே ஏற்றம் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வந்து மீண்டும் வெள்ளியோட விலை ₹1 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நிபுணர்கள் சொல்வது என்னென்னா, இன்னும் இந்த இப்போ இருக்க ரேட்லேருந்து 10லேருந்து 15% ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சராசரி மதிப்பு உங்களுக்கு ஒரு ஈக்குவல் ரேட்டாக கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.